அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம பானு கிச்சனில் சிக்கன் ப்ரெட்டு வச்சு ஒரு சூப்பரான ஒரு பால்ஸை செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வீட்டில் 4 ப்ரெட் இருந்தால் போதும். அப்புறமா நம்ம சிக்கன் ரெடி பண்ணி சமோசாக்கு வச்சுருந்தேன். அந்த மிஞ்சி போன சிக்கன் பீஸில் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு நம்ம சமோசா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த சிக்கன் தான் மிஞ்சி இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். அதை தான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் எப்படி செஞ்சேங்கிறத நம்ம சிக்கன் கட்லட் ரெசிபி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ப்ரெட்டு துண்டு 4 துண்டு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்தாலும் சரி, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையானது ரொம்பலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி சிக்கன் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் இந்த ப்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கடிபட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மல்லி இலைகளும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, பொடியாக நறுக்கி, நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு காரத்துக்கு சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இல்லை கரம் மசாலா மட்டும் போதும். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது எல்லாமே நம்ம ப்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் சேர்த்துருக்கோம். சிக்கனில் எல்லாமே நம்ம சேர்த்ததுனால எதுவுமே அதுக்கு தனியாக சேர்க்க தேவையே இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சிக்கன் கட்லட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் போய் பாருங்கள் சிக்கன் எப்படி ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ட்டு. நான் வீட்டில் இருந்ததுனால நான் நேற்று எதுவுமே எடுக்கலை. சரி, ஆல்ரெடி நம்ம தான் சிக்கன் கட்லட் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கின்ட்டு நான் அதை வீடியோ எடுக்கலை. நான் அன்றைக்கி சமோசாவாக செஞ்சு வச்சதெல்லாம் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்க வரும். பிடிச்சிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு முட்டையை நல்லா அடிச்சுட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ரெட் தூளில் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் உருட்டிட்டு வந்துட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. அடுப்பில் மிதமான சூடில் இருக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. ரொம்ப சிம்மில் வச்சுட்டே மெதுவாக பொரித்து எடுங்க, பொறுமையாக. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து கட்லட் சூப்பராக இருக்கும். இந்த உருண்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக குயிக்காக முடிஞ்சிருச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய இது. நம்ம சும்மா அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இஃப்தாருக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.